ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். எனக்கு இப்போ வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரிப்ளை பண்ண எனக்கு நேரமே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு. அது சரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, சுடுதண்ணி போடுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுடுதண்ணி போடுறது எப்படின்னு எனக்கு கேட்கவும், நான் படித்தோன்னே என்னடா சுடுதண்ணி போடுறது என்னென்னு கேட்டிருக்காங்களே. சுடுதண்ணி போடுறதுக்கு சின்ன குழந்தை கூட தெரியும். தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சா அது ஹீட் ஆயிரும், சுடுதண்ணி ஆயிரும். இது இன்னும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு சத்தியமாக அவங்களுக்கு தெரியாமல் தான் என்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இது ஏன் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அடுத்த கமெண்ட்ஸ் என்னென்னா, தலை சீவுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்படி என்ன சடைன்னு சொன்னால் தான் சொல்ல முடியும் சிஸ்டர். தலை சீவுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன சடை மாடல் சொன்னால் மாடல் மாதிரி சொல்ல முடியும். சாதா அப்படின்னா சாதா மாதிரி, இல்லை சும்மா கிளிப் எடுத்து குத்துறாதான் கிளிப் எடுத்து குத்துற மாதிரி, அந்த மாதிரி தெளிவாக கேட்டால் தான் நான் கமெண்ட்ஸ் கிளிப்பே கொடுக்க முடியும். நீங்கள் சும்மா மொட்டையாக தலை சீவுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரிப்ளை தரது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் தெளிவாக கேளுங்க, நான் தெளிவாக ரிப்ளை தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து நான் முட்டை பிரெண்டு போட்டிருந்தேன். முட்டை பண்ணுக்கு என்ன போட்டிருந்தீங்க நீங்கள்? சிக்கன் பன் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது தெரியாது. நாங்கள் நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. நான் வேணால் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போடுறேன் வீடியோ. நான் ஒரு பாலாடை வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து எப்படிக்கா சாப்பிடணும்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து தோசை மாதிரி அதை ஊற்றினா ஒரு ஜல்லி பதத்துக்கு அது வந்துடும். அது நடுவில் வந்து அதை தேங்காவை துருவியும் சர்க்கரையை தூவி விட்டு அப்படி சுருட்டி ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும். அப்படி தான் சாப்பிடணும். அதை நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல. உங்களுக்காக தான் திருப்பி நான் சொன்னேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது புரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை புரியலைக்கா நீங்கள் சொல்கிறது அப்படின்னா திருப்பி நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். 2-3 தடவை பாருங்கள், அதை புரிஞ்சிடும் உங்களுக்கு. ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணுறது எப்படிக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணுறது எனக்கு தெரியாது. சீப்பு க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால சரி உங்களுக்கும் தெரியட்டணும், அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். எனக்கு ப்ரெஷ் க்ளீன் பண்ண தெரியாது. நான் இன்ன வரைக்கும் ப்ரெஷ்ஷை க்ளீன்லாம் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியலை. வேணால் தெரிஞ்சுக்க வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சிஸ்டர். ஒரு மாலை ஆர்டர் போட்டு எங்கள் மேரேஜுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். அக்கா அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆர்டர் போட்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆர்டர் போட்டால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறதுக்கு தான் அவங்க அந்த கடையே வச்சுருப்பாங்க, அந்த தொழிலும் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா கடையாக போய் பார்த்து அந்த மாதிரி டிசைனில் எனக்கு மாலை வேணும் அப்படின்னு நீங்கள் போய் என்னோடய வீடியோவை காட்டி அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போய் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு. அப்புறம் ஒருத்தவங்க வந்து நைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இன்னொருத்தவங்க ஹார்ட்டு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். மேலும் ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வீடியோ பெறுகிறேன். நிஜாம் ரிஃபானா. பாய்.